அனைவருக்கும் வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 9 காவலர்களுக்கு மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கினார். திரு முத்துக்குமரன் அவர்களே, மிக்க நன்றி. அதாவது நியாயம், தர்மம், நீதி இது எப்பவும் சாகாது, என்றைக்காக இருந்தாலும் வெல்லும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான உதாரணம் இந்த தீர்ப்பு. ஒரு தப்பும் பண்ணாத அப்பா மகனை கூட்டு போய் லாக்அப் டெத் பண்ணி இன்றைக்கி அவங்க இந்த உலகத்திலே இல்லை. அவங்கள கொன்ன ஒரு 9 பேர் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. அவங்க யார் யார், அவங்களோட தண்டனை என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன். A1 அக்யூஸ்ட் ஸ்ரீதர், காவல் ஆய்வாளர், இரட்டை மரண தண்டனை 21 ஆண்டுகள் சிறை, 84,10,000 அபராதம். A2 பாலகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர், இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டுகள் சிறை, 84,10,000 அபராதம். A3 ரகு கணேஷ், சார்பு ஆய்வாளர், இரட்டை மரண தண்டனை 18 ஆண்டுகள் சிறை, 52 லட்சம் அபராதம். A4 முருகன், தலைமை காவலர், இரட்டை மரண தண்டனை 11 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் அபராதம். A5 சாமதுரை, காவலர், இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டுகள் சிறை, 2,25,000 அபராதம். முத்துராஜ், தலைமை காவலர், இரட்டை மரண தண்டனை 11 ஆண்டுகள் சிறை, 32 லட்சம் அபராதம். செல்லதுரை, காவலர், இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டுகள் சிறை. தாமஸ் பிரான்சிஸ், தலைமை ஆய்வாளர், இரட்டை மரண தண்டனை 11 ஆண்டுகள் சிறை, 40,46,000 அபராதம். வெயில்முத்து, காவலர், இரட்டை மரண தண்டனை 8 ஆண்டுகள் சிறை. பால்துறை, சிறப்பு துணை ஆய்வாளர், இறந்து விட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இவர் தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டார். மிச்சம் 8 பேருக்கும் தண்டனை கிடைச்சதுனால சாக போகிறாங்க. கடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் தான் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்கான மருந்து. என்ன ஒன்று, இந்த தீர்ப்பு உடனே கிடச்சிருந்தது அப்படின்னா இறந்தவங்க குடும்பத்தில் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிருப்பாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்குது அப்படிங்கிறப்போ 8 வருஷம் இவங்க தப்பு பண்ணவங்க இன்னும் எவ்வளவோ தப்பு பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எத்தனை தப்பு பண்ணியிருப்பாங்களோ தெரியல. வெளியே தெரிஞ்சது இவங்க 2 பேர், வெளியே தெரியாமல் எத்தனை பேரோ. இந்த 8 பேர்த்தோட குடும்பத்தை நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். தவறுகள் குறைவதற்கு தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். இப்போது இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கும் அவலங்களுக்கும் இது ஒன்றே சரியான தீர்ப்பு, சரியான மருந்து. நன்றி.